இந்த வீடியோ வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். லைக் பண்ணும்போது எல்லாரையும் பேருக்கு போய் சேரும் இந்த வீடியோ. சார் இப்போ பொதுவாக இந்த இன்னொன்று இப்போ ஜென்ரலாக இப்போ இவங்க செயல்பாடு எப்படி விஜய் வந்து நிஜமாவே நல்லது ரியலி திங்கிங் தட் யூ ஷுட் டூ குட்னு நினைக்கிறாரா எப்படி அவர் இல்ல அவர் சார் இன்டென்ஷன் நல்லது மாதிரி தெரியுது. ஆனா என்னால இப்ப முழுமையா இது நல்ல பாதையில் தான் போகின்றது அப்படின்னு சொல்ல முடியாது சார். லெஃப்ட்லயும் கை போடுறாங்க, ரைட்லயும் சிக்னல் போடுறாங்க. இது நேரம் போவாங்களா இல்ல லெஃப்ட் ரைட்டா அப்படின்னு எனக்கு ஒன்னும் தெரியல. நிறைய விஷயங்கள்ல வந்து முரண்பாடுகள் என்னால பார்க்க முடியுது. ரொம்ப நுட்பமா பார்க்கணும் அந்த விஷயங்களை எல்லாம். ஸோ இது வந்து இப்ப என்னால எதுவும் தீர்ப்பு சொல்ல முடியாது. ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்டு அப்படின்னு தான் நான் சொல்லலாம். ஒரு 6 மாசம் போட்டோம், இந்த இடைத்தேர்தல்லாம் முடியட்டும். அதுக்கப்புறம் ஒரு 6 மாசம் முடிஞ்ச பிறகுதான் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் சொல்ல வேண்டிய அவசியமே இருக்காது. அந்த முரண்பாடுகள் வந்து அநேகமா ஒண்ணு சரிப்படுத்தப்பட வேண்டும், அப்படி இல்லைன்னா அது அப்படியே வெடிச்சு மேல வரும். அப்போ எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்போ 2 விதத்திலயும் நான் எதுவும் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்காது. பட் இப்போ வந்து என்னால 100% சர்டிஃபிகேட் எல்லாம் கொடுக்க முடியாது சார். அது ரைட். பட் இப்போ so many things are happening in the current politics. அண்ணாமலை ஏன் சைலண்டாவே இருக்காரு? ஒண்ணுமே சொல்லாம, கருத்து சொல்லாம அப்படியே அவரு சார் டெய்லி வயலண்டா இருக்கணும்லாம் ஒன்றும் அவசியம் கிடையாது சார். ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் சார் போனோம். டெய்லி ஏதாவது இது பண்ணிட்டே இருக்கணுமா? அதெல்லாம் சரிப்பட்டு வராது. அதனால அதெல்லாம் நம்ம பெருசா இது பண்ணிக்க வேண்டாம். அவரு நிதானமா போனோம்னு நினைச்சிட்டு இருக்காரு, அவ்வளவுதான். டெய்லி பிரஸ் மீட் கொடுத்துன்னே இருக்கணும், அது நல்லா இருக்காது. இல்ல இதுக்கு முந்தைய அப்படிதான் கொடுத்துட்டு இருந்தாரு இல்லையா அவரு? சார் தேவை இருக்கும்போது தான் சார் கொடுப்பாரு. இல்ல அவர் வரும்போது ஏதாவது கேட்பாங்க, ஏதாவது மேட்டர் இருக்கும், அவரு பேசுவாரு. புரியுதுங்களா சார்? நான் ஒரு சாதாரண ஒரு சேனல் நடத்துறேன், நானே கண்டென்ட் இருந்தாதான் வீடியோ போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வாரத்துக்கு 3 நாள் தான் அப்படின்னு நான் வச்சு நிக்கிறேன். அப்படி இருக்குச்சு ஒரு இயக்கம், ஒரு கட்சி அப்படின்னு போறவர் வந்து சும்மா வேணா என் பேர் வரணும் அப்படின்றதுக்காக டெய்லி ஏதாவது ஒரு பேசிட்டு வந்தாங்கன்னா நல்லா இருக்காது சார். அந்த அப்ரோச்சை நான் கரெக்டா தான் பாக்குறேன் நான். இல்ல லாட் ஆஃப் திங்ஸ் டிவிகே இஸ் கிவிங் அவுட் இல்லையா, சான்ஸ் கொடுத்துட்டே இருக்காங்க சார். ஒன்னும் இது சார் இல்ல சார் எல்லாத்துக்கும் எதிர்ப்பு தெரிவித்துக் கொண்டே இருக்கணும்ன்றது அவசியம் கிடையாது சார். அதை திமுக புரிஞ்சுப்பாங்க. சோ என்ன ஆகும், ஒவ்வொரு விஷயத்துக்கும் நீங்க கவுண்டர் ஊத்துக்கினே இருந்தீங்கன்னா ஆமா தோத்து போட்டாங்க, அதான் எப்ப பார்த்தாலும் இது மாதிரி பேசிக்கிறாங்க அப்படின்வாங்க. கொஞ்சம் give them a long rope, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அதே மாதிரி சட்டசபையில பார்த்தா திடீர்னு உதயநிதி வந்து பயங்கரமா ஒரு ஆவேசமா தான் பேசி ஒரு trying to create some கரெக்டா பேசியிருக்காரு. ஆவேசமா பேசல, கரெக்டா பேசியிருக்காரு. இன்ஃபேக்ட் அவர் பேசினது பாயிண்டடா, அதுவும் அவைத்தலைவர் வந்து இது மாதிரி ஆதாரங்களோட பேசணும் அப்படின்னு கரெக்டா எடுத்துட்டு போயிருந்தார். இதோ இன்ன ஊர்ல இன்ன பேரு அப்படின்னு அதெல்லாம் ஆதாரங்களோட பேசினார். வெல் ப்ரிப்பேர்ட். அந்த வந்து யூ ஹாவ் டு கிவ் த கிரெடிட் வேர் இட் இஸ் டியூ. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அவருடைய கவுண்டரும் கரெக்டா இருந்தது, ஆர்கியூமெண்ட்டும் நல்லா இருந்தது, எஸ்பெஷலி அந்த கரண்ட் விஷயங்கள். அது இது கம்பல்சரியா எழுத விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் யூஎன் டெஸ்ட் வாஸ் கம்பல்சரி இஃப் ஐ ரிமெம்பர் ரைட். எவ்ரி இயர் எழுதி ஆகணும். ஸோ யூ கெட் நாலேஜ் அபவுட் தி யூஎன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுத விட்டதுனால அந்த எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேட் போர்ட்லேயும் சரி, அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்லி 10th தான் எக்ஸாமு, 11th 12th தான் எக்ஸாம் வச்சா மக்களுக்கு வந்து எக்ஸாம்ன்றதே வந்து ஒரு ஃபியர் சைக்காசிஸை கிரியேட் பண்ணி விட்டாங்களா என்ன தோணுது. அதுதான் சார் நான் சொல்றேன், இது அரசியல்வாதிகள் பண்ற வேலை சார். இது எக்ஸாம் இதுல பாருங்க, இப்ப விடுங்க 10th எக்ஸாம். அப்ப அது மாதிரிதான் ஐயோ பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு மெர்சல் காமிப்பாங்க பாருங்க. அப்கோர்ஸ் நான் கிராமத்துல இருந்தோம் அப்படின்றதுனால அவ்வளவு பெருசா ஒண்ணும் கிடையாது. என்ன 2-3 டீச்சர், எங்க கிளாஸ் டீச்சர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த பையலுக்கு வந்து இது வந்து அமெரிக்கன் எக்ஸாம் சொன்னாலும் இவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, டோன்ட் கேர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் தான் ஐயோ இது பப்ளிக் அப்படின்னு ஒரே வார்த்தை தான் கேட்பேன். என்ன பப்ளிக் எக்ஸாம்னா எனக்கு கொஸ்டின் பேப்பர் வேற புத்தகத்துல இருந்தா வரப்போதே, நம்ம படிச்ச அந்த புத்தகத்துல இருந்தானே வரப்போதே, தெரிஞ்சா எழுத போறோம், தெரியலன்னா பேப்பரை மச்சு குத்துட்டு வரப்போறோம். இது நீ எந்த புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் எனக்கு இவ்வளவுதான் பாலிசி, அப்புறம் இதை போயிட்டு என்ன மர்சல் காமிச்சுருக்கீங்களா அப்படின்னு. அவ்வளவுதான் சார். பப்ளிக் எக்ஸாமா இருந்தானா ஸ்கூல் எக்ஸாமா இருந்தானா சார் எல்லாம் ஒண்ணு தானே சார். பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நீங்க என்ன வேற ஸ்டேட்ல இந்த சிலபஸ்ல என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைல்ல. அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி முதல்ல இந்த பப்ளிக் எக்ஸாம்னு மெர்சல் காமிக்கிறதையும் நிறுத்துங்க சார். ஸ்கூல் எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்க ஸ்கூல் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு சென்டரா இருந்ததுன்னு சொன்னா குவார்டர்லி எக்ஸாம் என்ன எழுதுறீங்களோ, ஆஃப் இயர்லி என்ன எழுதுறீங்களோ அதே மாதிரிதான் இதுவும் எழுத போறீங்க. என்ன ஒண்ணு திடீர்னு பறக்கும் படை வருவாங்க, அப்படி செக் பண்ணுவாங்க.
ஸ்கூல்ல நடக்கும்போது எச்சம் அங்கேருந்து வருவாரு, டேய் யாரா அது திரும்பி பாக்குறது அப்படிங்குவாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. சும்மா நாமளா மெர்சல் காமி வைக்கிறது, ஐயோ பப்ளிக் எக்ஸாம் ஆகும் அப்படின்னு, அடுத்தது எக்ஸாமே கூடாது அப்படின்றது. ஆனா இவங்க மட்டும் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னா கூட ஒரு நேர்காணல் வச்சு தகுதி தேர்வு, இப்ப வந்து பேக்ரவுண்ட்ல அந்த ஏஜென்சி எல்லாம் வச்சு இதெல்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஏன் கட்சிக்காரங்க இத்தனை வச்சிருந்தாங்கன்னு தெரியாதா? அதுக்கெல்லாம் உட்காந்து நீங்க இவ்வளவு எல்லாம் சோதனை பண்ணி தான் நீங்க சீட்டு கொடுப்பீங்களா? உங்க கட்சி ஜெயிக்கணும்னா மட்டும் இவ்வளவு எல்லாம் பண்ணுவீங்க. எங்க பிள்ளைங்க வந்து சீட்டு வாங்கணும்னா இப்படி எல்லாம் அவங்கள வந்து நீங்க அவங்களுக்கு எது வராது, அவங்களை டார்ச்சர் பண்ணீங்க, இப்படிதான் சொல்லிட்டு இருப்பீங்களா நீங்க? அட போங்க சார் நீங்க வேற. இல்ல அதான் இவங்க எம்ஜிஆர் வாஸ் தேர் வந்து ஆக்சுவலி ஒரு எக்ஸாம் கொண்டாரு, அவர் எக்ஸாம் மெடிக்கலுக்கும் சரி இன்ஜினியரிங் கொண்டாரு. கருணாநிதி வந்து கெடுத்து விட்டாரு. 2006 வந்தபோது ரெண்டு அபாலிஷ்ட் போத் தி எக்ஸாம்ஸ். கேட்டா அங்கதான் ஸ்டார்டிங் பாயிண்ட் தோன்றது. ஸோ மக்கள் 10 வருஷமா வந்து எக்ஸாமே எழுதாம இன்னொரு தப்பும் பண்றாங்க சார். அதாவது ஒரு புஸ்தகம்னு கொடுத்துட்டு அதுக்கு ஏதோ ப்ளூ பிரிண்ட்னு ஏதோ கொடுக்குறாங்களாம், கொஸ்டின் பேங்க்னு வருதா. இன்னைக்கு வந்து பெரும்பாலான இடங்கள்ல ராட் மெமரி தான் ஓடி இருக்குதுன்னு பாக்குறேன். நான் அது மாதிரிதான் ஆரக்கிள் படிக்கும் போது என் கூட படிச்ச பையன், அவன் வந்து எக்ஸாமுக்கு போனோம், எனக்கு வந்தது இது பண்ணுங்க அப்படின்னாங்க. நான் வந்து ஆக்சுவலா 3 மணி நேரம் எக்ஸாம், நான் பாட்டுக்கு சிம்பிளா ஒரு 35 மினிட்ஸ்ல முடிச்சு கொடுத்துட்டு போட்டேன் நான் பாட்டு. அவன் 3 மணி நேரம் 2 மணி நேரம் பத்தாம சும்மா பிரைவேட் இன்ஸ்டியூட் தானே சார் 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 அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு 10 நிமிஷம் உட்காந்து எழுதிட்டு வந்தான். அப்புறம் வெளில வந்தோடனே கேட்டான், சார் இன்னும் சார் நீங்க ஒன்னும் சரியாவே ப்ரிப்பேர் பண்ணலையா, ஹாஃப் அன் அவர்லயே போயிட்டீங்க? இல்லடா இதுதான் ப்ராஜெக்ட்னு கொடுத்தாங்க, டக்குன்னு முடிச்சு கொடுத்துட்டு தூக்கி போட்டு வந்துட்டேன். எப்படி சார் ப்ரோக்ராம் எல்லாம் எழுதி பாப்பீங்களா சார் அப்படின்னு கேட்டான். அப்படியே ஒரு மொச்சம் பாருங்க. நானு ஏண்டா ப்ரோக்ராம எழுதி பாக்குறதா, லூசாடா நீ? அவங்க என்ன ப்ராஜெக்ட் கொடுப்பாங்கன்னு தெரியுமாடா எனக்கு? இதெல்லாம் உட்காந்து எழுதி பார்த்துட்டு இருப்பாங்க. அப்புறம் எப்படி சார் பண்ணீங்க? அந்த மாதிரி என்ன சார் சிம்பிளா முடிச்சுங்க. டேய் உனக்கு என்னடா வேணும்? வேலை முடியணும், சுருக்கா முடியணும் தானடா உங்ககிட்ட வந்து ஒரு ப்ரோக்ராமர்னு ப்ராஜெக்ட கொடுக்குறான். அப்புறம் இவ்வளவு சுலபமா முடிச்சிங்களான்னு கேக்குறேன். என்ன கஷ்டமா இருக்குன்னா நான் என்ன வந்து 1 மணி நேரத்துக்கு கூட மீட்டர் போட்டு வாங்கிட்டு இருந்தேன். வேலையை முடிச்சுட்டு தூக்கிட்டு போனோமா, சிம்பிளா இருக்குதா, ஒர்க் ஆகுதா, அவ்வளவுதான். யோசிச்சு பாருங்க. அப்கோர்ஸ் நான் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் பேசிஸ் கிடையாது, ஒரு அவுட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நான் போய் கத்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் பிரைவேட்டா. அந்த பையன் வந்து ஏதோ பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் அவனை படிச்சுட்டு வந்திருந்தான். அப்போ எந்த மாதிரி அவங்களுடைய லேர்னிங் மெத்தட் இருக்கு பாக்குறீங்கல்ல? எழுதி பார்க்கணும், போட்டு பார்க்கணும். என்னடா இது? நாளைக்கு வேலைக்கு போனீங்கன்னா எப்படா இது மாதிரிலாம் பண்ணுவாங்க? இப்படி இருந்தா என்ன பண்ண முடியும் சொல்லுங்க? முதல்ல இந்த ஹோல் சிஸ்டத்தையே நம்ம மாத்தணும்னு நினைக்கிறேன் சார். அதான் அது ஒண்ணு இருக்கு சார். வெல்கம் டு அனதர் வீடியோ ஃப்ரம் தமிழக பல்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ப்ளஸ் கட்டாயமா பெல் பட்டனை வந்து அமுக்குங்க. பட் நீங்க பட்டனை ப்ரெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட்டா வந்து இமீடியட்டா வந்து பப்ளிஷ் பண்ணணும், உங்களுக்கு வந்து வீடியோ லிங்க் வரும் உங்களுக்கு. ஸோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனையும் அமுக்குங்க. இனிமேல்ட்டு நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு இன்னொரு கோரிக்கை இருக்கு. நம்ம சேனலில் வந்து நம்ம பிஜேபி ப்ளஸ் நாட்டை நலனை பற்றி கருத்துக்கள்லாம் நாங்கள் வந்து போடுறோம். ஸோ நீங்கள் மெம்பர்ஷிப் நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஏதோ ப்ரெஷர் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க, we have to go ahead with the project அப்படின்னு. அவங்கள நம்பி அரசாங்கம் கிடையாது, பட் இந்த தடவை இவங்களை நம்பி தான் அரசாங்கம். கொஞ்சம் இல்ல பை எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா இல்லையான்றதுக்கெல்லாம் இப்ப போக வேண்டாம், பட் இனிமே ரெசிக்னேஷன் வருமானது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழக பல்ஸ். நம்மளோட இணைந்திருப்பவர் திரு டெய்லி பஞ்ச் அருண்குமார் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் 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 சுவாமி. ஸோ நேராகவே இந்த கொஸ்டின்ஸ்க்கெல்லாம் போயிடலாம் சார். ஃபர்ஸ்ட் நம்ம கேட்கறது என்னன்னா, தமிழிசைக்கு வந்து நம்ம அண்ணாமலை ஏன் இவ்வளோ வன்மம், ஏன் இவ்வளோ ஒரு பகையை வந்து பாராட்டுறாங்க? இந்த மாதிரி ஃபெயிலியர் கீழேன்றாங்க. அவர் வந்து வெளில போன அப்புறமுமே வந்து ஒண்ணுமே பண்ணல அப்படி இப்படின்றாங்க. என்ன அடிப்படை காரணம் என்னவா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? இல்ல நான் வந்து இனிமே யாரை பத்தியும் எதுவும் பேசுவதாக இல்லை. நீங்க எந்த கேள்வி கேட்டாலும் நான் சம்பந்தம் இல்லாம ஒரு பதில் சொல்வேன். ஆனா நீங்க அதுக்கு சம்பந்தப்படுத்திக்கினீங்கன்னா அதுக்காக பம்மல் சம்பந்தம் மாதிரிலாம் என்ன பழி சொல்லக்கூடாது.
நாங்கெல்லாம் ஸ்கூல் படிக்கும்போது நல்லா படிக்கிற பயலுகளை பார்த்து பின்னாடி இருக்க பயலுகளுக்கு வந்து ஒரே எரிச்சலா இருக்கும். நல்ல காலத்துக்கு அந்த பையன் வந்து டிசி வாங்கின்னு வேற ஸ்கூலுக்கு வேற ஊருக்கு அவங்க அப்பா டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு போயிட்டாரு அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க வந்து அவனை பத்தி கழுவி கழுவி ஊத்துவோம். அப்படிதான் நாங்கெல்லாம் வளர்ந்தோம். அது என்னோ தெரியல, இந்த பின்னாடி இருக்க பயல்களுக்கு வந்து நல்லா படிக்கிற பயல்களை பார்த்தா ஒரு எரிச்சலாகுது. ஒண்ணு நீங்களாவது படிக்கணும், அதுவும் படிக்க மாட்டேங்கிறீங்க, மார்க் வாங்க மாட்டேங்கிறீங்க. அவன் படிச்சிட்டான் அப்படின்னு சொன்னா அவங்க அப்பா டியூஷன் வச்சாரு, அவங்க அப்பா வந்து மேக்ஸ் வாத்தியாருக்கு வந்து மாங்காய் குத்தாரு, அதுக்கப்புறம் சயின்ஸ் வாத்தியாருக்கு வந்து அரிசி மூட்டை குத்தாரு, அதை தொட்டு மார்க் போட்டாரு, அவன் வாங்கினதெல்லாம் ஒரு மார்க்கா அப்படின்லாம் நாங்க தான் சொல்லிட்டு இருப்போம். அது அப்படியே அந்த சின்ன பயலா இருக்கும்போது அப்படியே இருந்துட்டோம். ஆனா இப்ப நாங்க திருந்திட்டோம் அவ்வளவுதான். அதான் பொறாமை உணர்ச்சி, காழ்ப்புணர்ச்சி தான் அப்படின்றீங்க அவர் வந்து. இல்லங்க, நான் என்ன பத்தி தாங்க சொன்னேன், மத்தவங்களை பத்தி எல்லாம் நான் பேச மாட்டேங்க. இன்னைக்கு உங்க சேனல்ல இந்த இன்டர்வியூ முழுக்க நான் என்ன பத்தி மட்டும் தான் பேச போறேன். போங்க சார். இன்னொரு இது கேட்டிருந்தோம், இந்த ஜேவிசி ஸ்ரீராம் வந்து ஒரு இன்டர்வியூ ஒன்று சொல்லியிருந்தாரு ரீசெண்டா, பி குருஸ்ல கூட பார்த்தேன். அதுல வந்து அவர் என்ன சொல்றாருன்னா, அண்ணாமலை வந்து பெருசா ஒன்றும் சாதிக்கல. ஏற்கனவே பொன்னார் வந்து 14% கொண்டுட்டாரு, 2014 ஆல்ரெடி இருந்தது. அவர் வந்து இங்க வந்து அவர் தொகுதியிலே வந்து கம்மியா தான் வாங்கியிருக்காரு. இப்போ அரவக்குறிச்சியில வந்து லோக்சபால வந்து கம்மியா தான் வந்தது, பெருசா ஒன்றும் இல்லை அப்படின்னு அவரோட இதுவா இருக்கு. உங்க கருத்து என்ன சார் அதை பத்தி? வாட் இஸ் யுவர்? இல்ல, அவர் கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. ஏன்னா வந்து ஒரு கிரிக்கெட் கமெண்டேட்டர் அப்படின்னா கிரிக்கெட் பிளேயரை பத்தி தான் பேசணுமே தவிர இன்னொரு கமெண்டேட்டரை பத்தி ஒரு கமெண்டேட்டர் பேசக்கூடாது. அண்ட் அவர் வந்து கமெண்டேட்டருக்கும் மேல, அதனால நான் அவரை பத்தி பேசுறதுக்கெல்லாம் இல்லை. மறுபடியும் வழக்கம் போல சொல்லலாம், ஜெயலலிதா அவர்கள் வந்து 96ல தோத்து போனாங்க. அப்போ வந்து என்ன பெருசா அதிமுக அவங்க சாதனை பண்ணிட்டாங்க, 91ல ஜெயிச்சாங்க அப்படின்னா அது அந்த மே 21க்கு அப்புறம் நடந்த விஷயங்கள். அதனால அந்த ஒரு மாற்றம் அப்படி இப்படி அப்படின்னு காங்கிரஸ் எல்லாம் சொல்லியிருந்தாங்க. நாங்க கூட அப்படிதாங்க நம்பியிருந்தோம். ஜெயலலிதா அவர்கள் ஒண்ணுமே சாதிக்கல, 91ல ஜெயிச்சது வந்து ஏதோ ஒரு ஃப்ளூக்கு, அதுல வந்துட்டாங்க. இப்ப பாருங்க 96ல வந்து 4 சீட்ல தான் அதிமுக ஜெயிக்குது, அவங்க கூட தோத்து போட்டாங்க, இந்த மாதிரி ஒண்ணு நடந்ததே கிடையாது அப்படின்னு சொல்லும் போது நாங்களும் நம்பியிருந்தாங்க. ஆனா அதுக்கப்புறம் அடிச்சு தூக்கின்னு வந்துட்டாங்க அவங்க. அதுக்கப்புறம் 11, 16ன்னு 2 தடவையும் வந்து சாதிச்சு காமிச்சாங்க அவங்க. அவ்வளவுதாங்க எனக்கு தெரியும். மற்றபடி என்ன எதுவும் கேட்காதீங்க சார். உங்க இது வந்து சான்ஸே இல்லை சார். சார் பட் இப்போ தாவேக்கா ஆட்சிக்கு வந்திருக்காங்க. இப்போ தாவேக்கா ஆட்சியில வந்து என்னன்னா ஒரு எதிர்பாராத நிகழ்வுன்னு பார்த்தோம்னா, இப்போ டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே ஒன்னா சேர்ந்துருவாங்களோ அவங்கள வந்து எதிர்க்கிறதுக்கு அப்படின்னு அந்த பாசிபிலிட்டி இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? தட் இஸ் அலைன் ஆகி, ஏன்னா ஏற்கனவே சதி பண்ணாங்கன்றாங்க. தட் இஸ் ரைட், ஏற்கனவே சதி பண்ணாங்க அப்படின்னு பேசிக்கிறாங்க. வர முடியாத அளவுக்கு. முதல்ல வந்து வழக்கம் போல நான் ஸ்கூல் விஷயத்துக்கு தான் சார் போனோம். நாங்கெல்லாம் இருக்கும்போது அந்த வெளியூர்ல இருந்து வேற ஊர்ல இருந்து ஒரு பொண்ணு வந்து ஜாயின் பண்ணது 5வது படிக்கும்போது, பெருசாலாம் ஒண்ணும் இல்லை. அப்புறம் எங்க வாத்தியார் சொன்னாரு, அது வந்து இங்கோ பட்டணத்துக்கு பக்கத்துல இருந்து வந்துக்குதுங்க, நாங்கெல்லாம் வந்து கிராமங்க. சொன்னாரு, டேய் அந்த பொண்ணு பட்டணத்துல இருந்து வந்துக்குதுடா, நிறைய வந்து அங்க சொல்லி கொடுத்துருப்பாங்க, இனிமேலாம் வந்து நம்ம பசங்க அவ்வளவுதான், துண்டை காணும் துணியை காணும்னு ஓடணும், அந்த பொண்ணுதான் எல்லா மார்க்கும் எடுக்க போகுது, எல்லா போட்டியிலையும் அதான் பிரைஸ் வாங்க போகுது, நீங்களாம் அவ்வளவுதான் அப்படின்னு சொன்னாருங்க. அந்த நேரத்துல பாத்தீங்கன்னா வழக்கம் போல எங்க பேக் பெஞ்சர்ஸ், அதுக்கப்புறம் அங்க ஃப்ரண்ட் பெஞ்சர்ஸ் அவங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துட்டானுங்க. அது வரைக்கும் வந்து கிளாஸ்ல மார்க் வாய்ந்த பயிலோ ஒத்தம் பலகை இன்னொருத்தருக்கு காமிக்க மாட்டானுங்க, அந்த நோட் புக்கை வந்து ஷேர் பண்ண மாட்டானுங்க. ஆனா புச்சா ஒரு பொண்ணு வந்துச்சு பட்டணத்துல இருந்து அப்படின்ன உடனே இவனுங்க 2 பேரும் இவன் நோட்டை அவனுக்கு குத்துக்கிறான், அவன் நோட்டை இவனுக்கு குத்துக்கிறான். ஆனா எங்க வாத்தியார் தப்பு சொல்லல, பரவாயில்ல, புதுசா யாரோ வந்துக்கிறாங்க, அப்ப அவங்கள விட நம்ம பெருசா பண்ணணும் அப்படின்றதுக்காக நீங்க 2 பேரும் ஒண்ணு சேர்றீங்களா, அது தப்பே கிடையாதுடா, இத முதல்லயே பண்ணியிருந்தீங்கன்னா இன்னும் நல்லா எங்கேயோ போயிருப்பீங்களாடா அப்படின்னாரு. ஆனா பாருங்க, அந்த பரீட்சை எல்லாம் வைக்கும்போது தான் தெரியுதுங்க, இவங்கதான் பயங்கரமா ஹைப் குத்துக்கிறாங்க அந்த பொண்ணுக்கு அப்படின்னு. அதுக்கப்புறம் அந்த குவார்டர்லி ஆஃப் இயர்லி அப்படின் போது எல்லாம் ஒண்ணுதான் அப்படின்னு ஆயிப்போச்சு. அதுக்கப்புறம் இந்த பயிலுவ மறுபடியும் நோட் ஷேர் பண்ணிக்கிறதும் நின்று போச்சுங்க. எல்லாம் வழக்கம் போல பழசு மாதிரியே ஆயிடுச்சுங்க. இவ்வளவுதாங்க நாங்க 5வது படிக்கும்போது அந்த கதை. அப்படின்றீங்க சார். அப்புறம் இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இருக்குல்ல சார், இப்போ திடீர்னு நிறுத்தி வச்சிருக்காங்க அப்படிங்கிறாங்க. பட் மெட்ராஸை பொறுத்த இன்னொரு ஏர்போர்ட் கட்டாயமா தேவை அப்படிங்கிறாங்க. பிளஸ் எதிர்கால குரோத்துக்கும் வந்து பாதிக்கும், கண்டுக்காம விட்டாங்க அப்படின்னா திரும்ப எல்லாமே பெங்களூர் பக்கமா போயிடுவாங்க எல்லாரும் அப்படின்றாங்க.
அதை பத்தி என்ன, வாட் இஸ் யுவர் இது? இதுக்கு நான் நேரடியாவே பதில் சொல்றேன். இதுக்கு நான் நேரடியாவே பதில் சொல்றேன். இன்ஃபேக்ட் இந்த இது வந்தப்போ பரந்தூர் மட்டும் இல்ல, திருப்போரூரும் ஒரு ஆப்ஷனா கொடுத்திருந்தாங்க. நான் அன்னைக்கே பேசியிருந்தேன். எதுக்காக வந்து பரந்தூரோட எனக்கு என்னவோ திருப்போரூர் ஒரு பெட்டர் ஆப்ஷனா தெரியுது. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஆல்ரெடி சிறுசேரி வரைக்கும் வந்து மெட்ரோ ப்ராஜெக்ட் போயிட்டு இருக்குதுங்க. அநேகமா இன்னும் ஒரு வருஷம் 2 வருஷத்துக்குள்ள கம்ப்ளீட்டா முடிஞ்சிட்டு சிறுசேரியில இருந்து எனிவேர் நீங்க வந்து சென்னை சிட்டிக்குள்ள போற மாதிரி தான் மெட்ரோ கனெக்டிவிட்டி வரப்போகுது. சோ சிறுசேரியில இருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா திருப்போரூர். அப்போ என்ன ஆகும்னா, இது வந்து முதல்ல ஐடி காரிடார். இது பேரே வந்து ராஜீவ்காந்தி ஐடி காரிடார் தான் இந்த OMR உடைய பேரு. சோ இங்க ஐடி ஃபீல்டுக்கு வரவங்களாகட்டும், அது இன்னும் கொஞ்சம் பெருசா டெவலப் ஆகும். அண்ட் இந்த கனெக்டிவிட்டின்ற பிரச்சனை உங்களுக்கு வராது. திருப்போரூர்ல ஏறினா நேரா எங்க ஒன்னா சிட்டிக்கு போற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஏர்போர்ட்ல இருந்து இந்த ஏர்போர்ட் வருதா, இல்ல இங்க இருந்து அங்க டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, சிட்டிக்கு போறதா, எந்த பிரச்சனையும் இருக்காது. இனிமே நீங்க பரந்தூர்ல ஏர்போர்ட் கொண்டு வந்து அது எத்தனை வருஷம் ஆகும், அதுக்கப்புறம் அதுக்கு கனெக்டிவிட்டியை பத்தி யோசிக்கணும், அந்த பிரச்சனை எல்லாம் இருக்காது. அதனால திருப்போரூர் அதுவும் அந்த லிஸ்ட்ல இருந்ததுனால அதை செலக்ட் பண்ணிருக்கலாமே அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். இனியோ பரந்தூர் செலக்ட் பண்ணிட்டாங்க. பட் இப்ப வந்து அதை கைவிட போறாங்க அப்படின்ற இதுல இந்த கவர்மெண்ட்ல நீங்க ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும். அதிகாரப்பூர்வமா அந்த கெஜெட்ல வர வரைக்கும் எத்தையும் நீங்க நம்ப முடியாது. திடீர்னு இது மாதிரி ஒரு ப்ரொபோசல்ன்றாங்க, அதுன்றாங்க, இதுன்றாங்க, கடைசியில பார்த்தா அது அதிகாரப்பூர்வ தகவல் கிடையாது. அதுக்கப்புறம் அது வாபஸ் வாங்கிட்டாங்கன்றாங்க. எப்பங்க இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க வாபஸ் வாங்குறதுக்கு ஒன்னும் தெரியல. அதனால இவங்க வந்து கேன்சல்டு அப்படின்னு கெஜெட்ல வந்தா மட்டும்தான் அதை நம்புவேன். ஆனால் மத்திய அரசாங்கம் இதுக்கு ஏதோ பிரஷர் கொடுத்துட்டு இருக்குன்னு சொல்றாங்க. we have to go ahead with the project அப்படின்னு. இதை கேன்சல் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா ரைட், இந்த 1.5 trillion இவங்க 1 trillion தாங்க, அவங்க 1.5 trillion அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை வாய்ப்புகள், கம்பெனிகள், இன்வெஸ்ட்மெண்ட்கள், அவங்க எல்லாம் வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்க. போதா குறைக்கு கம்யூனிஸ்ட் பக்கத்திலேயே இருக்காங்க. போன தடவை தான் கூட்டணி இருந்தாங்கலாம் சொல்லாதீங்க. போன தடவை வந்து அவங்கள நம்பி அரசாங்கம் கிடையாது. பட் இந்த தடவை இவங்களை நம்பிதான் அரசாங்கம். அதனால இந்த ஃபேக்டர் எல்லாம் வச்சு பார்க்கும்போது பரந்தூர் ப்ராஜெக்டை ஸ்கிராப் பண்ணாங்க அப்படின்னு சொன்னா அது சென்னைக்கு இன்னொரு ஏர்போர்ட் வேணுமா வேணாமா அப்படின்றதையும் தாண்டி இது வந்து ஒட்டுமொத்த தமிழகத்துடைய வளர்ச்சிக்கும் ஒரு பெரிய செட்பேக்காக தான் இருக்கும். அதுக்கப்புறம் நாளைக்கு வந்து வேற எங்கேயாவது ஒரு ஏர்போர்ட் அப்படின்னா கூட இன்னைக்கு எல்லாமே கவர்மெண்ட் பண்ணுன்னு சொல்ல முடியாது. இந்த கான்ட்ராக்ட் அது இது அப்படின்னு அதுல வரத்துக்கு எல்லாம் யோசிப்பாங்க. இன்னைக்கு நம்ம பாட்டுக்கு கான்ட்ராக்ட் அப்படின்னு உள்ள போலான்னு நோஞ்சா அதுக்கப்புறம் அடுத்த ஆட்சி வந்து அவங்க ஸ்கிராப் பண்ணி போட்டாங்கன்னா என்ன பண்றது? அதனால எதுக்கு ரிஸ்க் அப்படின்னு எல்லாம் யோசிப்பாங்க. சோ கவர்மெண்ட் யோசிக்கணும், நம்ம யோசிச்சு பிரயோஜனம் கிடையாது. ஏதோ என் வாயில இருந்து ஒரு நேரடியா வார்த்தையை புடுங்கிட்டீங்க, சரி நடத்துங்க. இல்ல பட் திருப்பூர் வரதுக்கு நூறு காரணம் என்ன சொல்லலாம், பிகாஸ் இட்ஸ் க்ளோஸ் டு சீ இல்லையா? சப்போஸ் புயல் கேள் வந்துன்னா ஏர்போர்ட்டே வந்து இது பண்ண வேண்டியிருக்கும், மோர் இம்பாக்ட் அதிகமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருக்கலாம் இல்லையா பரந்தூருக்கு போன. அப்படி பாத்தீங்கன்னா வந்து கடற்கரை பக்கத்திலேயே இருக்கிற ஏர்போர்ட்லாம் உலகத்துல எத்தனையோ இருக்குதுங்க. இதெல்லாம் பாத்துட்டு இருக்க முடியுமா? ஒரு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன், நியூக்ளியர் பவர் ஸ்டேஷனே நம்ம கடலுக்கு பக்கத்துல தான் வச்சுக்கிறோம், கல்பாக்கத்துல. அதோடவா பெரிய இது இல்ல, அதான் சேஃப்டி எப்பவுமே. பிகாஸ் வாட்டர்ல டக்குன்னு நீங்க விட்டுறலாம். நியூக்ளியர் பவர் வந்து அது ஆக்சுவலி அட்வான்டேஜ் தான். அது நியூக்ளியர் பவர் வந்து கரெக்ட்டுங்க. நான் வந்து பயமுறுத்தலாம் நினைக்காதீங்க. கடல் பக்கத்துலதான் அது வைப்பாங்க, அது நான் இல்லைன்னு சொல்லல. பட் இந்த ஃபுகுஷிமா அதனால அதெல்லாம் விட்டுருங்க. கடல் இருக்கு அதனால ஏர்போர்ட் கூடாது அப்படின்னு சொல்றதெல்லாம் வந்து என்னால ஏத்துக்க முடியாது. அந்த தண்ணிக்கு நடுவுலயே இறங்கி போற மாதிரி எல்லாம் எவ்வளவு நம்ம பார்த்திருக்கோம், வேர்ல்ட்ஸ் மோஸ்ட் டேஞ்சரஸ் ஏர்போர்ட்ஸ் அப்படின்னு. அதனால அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாதுங்க. அப்படி இருந்ததுன்னா அப்புறம் சென்ட்ரல் கவர்மெண்ட் அந்த கமிட்டியில வந்து எதுக்காக திருப்பூர் ஒரு ஆப்ஷனா கொடுக்குறாங்க, அவங்களுக்கு தெரியாதா அந்த எக்ஸ்பர்ட் கமிட்டிக்கு? ஏன்னா அவங்க என்ன சீட்டு குலுக்கி போட்டு இல்ல வந்து கண்ணை மூடின்னு அந்த மேப்ல ஒரு 5 இடத்துல புள்ளி குத்து அதை வந்து இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ண பண்ணாங்க. ஏங்க அதெல்லாம் ஃபீசிபிலிட்டி ஸ்டடி அது எல்லாம் பார்த்துட்டு தானே அவங்க சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து கடல் பக்கத்துல இருக்குது, இது பக்கத்துல இருக்குது, அதெல்லாம் என்ன அப்படி பார்த்தா மெட்ராஸ் கூட தான் கடல் பக்கத்துல இருக்குது. அதுக்காக என்ன பண்ண முடியும்? மெம்பர்ஷிப் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா சேனல் சப்போர்ட் பண்ண மாதிரி இருக்கும், ஊக்குவிக்கிற மாதிரி இருக்கும். சேனலில் மெம்பர் ஆகிறதுக்கு நாங்கள் வந்து உங்களை வந்து கோரிக்கை வைக்கிறோம். இல்ல மேபி பரந்தூர் வந்து டோட்டல் கிரீன் ஃபீல்டு, ஸோ எக்ஸ்பான்ஷனுக்கு ஈஸியா இருக்கும்ன்ற ஒரு எண்ணம் இருக்கலாம்னு நினைக்கிறேன். ரைட் சார், ஏன் திருப்பூர் மட்டும் என்னவா சார்? திருப்பூர் இங்க வந்து இப்ப என்ன
ஜனத்தொகை ஜாஸ்தி திருப்பூர் இல்ல, நெருக்கடி மக்கள் தொகை அதிகமா இருக்கு இல்லையா உங்களுக்கு, க்ளோசர் டு த. ஐயா நீங்க வேற திருப்போரூர்ல வந்து நிறைய இப்ப அபார்ட்மெண்டா கொஞ்சம் கொஞ்சமா வந்து நிக்குது, ஜனங்கள்லாம் வந்து நிக்கிறாங்க. அது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் சார் திருப்போரூர் அப்படின்றது. நான் அது பக்கத்துல இருக்கேன் அப்படின்றதுனால கிடையாது. நீங்க உடனே இது மாதிரி ஏதாவது ஊடாடுறீங்களா அப்படின்லாம் கேட்காதீங்க. இல்ல இட்ஸ் மேபி இப்ப நான் வந்து அமெரிக்கால இருக்கோன்னு பேரு. இப்ப இங்கே வந்து பார்த்தோம்னா பழைய ஏர்போர்ட் ஒன்று இருந்தது. இட் வாஸ் வெரி க்ளோஸ் டவுன் டவுன் கிட்டே இருந்தது அது. பட் இந்த நெக்ஸ்ட் புது ஏர்போர்ட் கட்டும்போது பார்த்தோம்னா ஜார்ஜ் புஷ் ஏர்போர்ட் தனியா ஒரு 30 மைல்ஸ் தள்ளி, கிட்டத்தட்ட 50 கிலோமீட்டர் தள்ளி தான் போய் கட்டினாங்க பெருசா. டோட்டலி நியூ சைட். ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு புது ஏர்போர்ட் அப்படின்னு வரும்போது அவங்க வந்து எதிர்பார்க்கறது ஒரு டோட்டல் கிரீன் ஃபீல்டு. இல்ல இதுல இன்னொரு பிளஸ் நான் என்ன சொல்றேன்னா, திருப்போரூர் அப்படின்னும் போது when compared to பரந்தூர் அந்த அளவுக்கு வந்து விவசாய நிலம் இங்க பாதிக்கப்பட போறது கிடையாது, பரந்தூர் அளவுக்கு கிடையாது. அதனால விவசாயிகள் பாதிக்கப்படுவார்கள்னு சொல்ல முடியாது இல்லையா. ஏன்னா ஏற்கனவே எல்லாம் பிளாட் போட்டு வித்து நிக்கிறாங்க. எல்லாம் அபார்ட்மெண்டா 15 மாடி 18 மாடின்னு வந்து நிக்குது அங்க. என்ன ஒண்ணே மாடியில இடிச்சிடாம இருக்கணும், அதுதான் ரிஸ்கா இருக்குமே தவிர வேற ஒண்ணும் கிடையாது. சரி, இனியோ கவர்மெண்ட்ல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பாக்கலாம். Maybe land was cheaper here. Maybe land was cheaper in Parandur than Tirupur. Madras கிட்ட acquisition cost might have been lower நினைக்கிறேன் இல்லையா. அதெல்லாம் ஒரு இது கிடையாது சார். நிறைய ஃபேக்டர் பார்க்கணும். இப்ப இந்த விவசாயிகள் பிரச்சனைன்னு ஒண்ணு இருக்கு. அதெல்லாம் விடுங்க, அதுல 1008 கணக்கு இருக்கும், நமக்கு என்ன தெரியும். சார் இப்ப அடுத்தது வந்து இப்ப 4 பேர் ரிசைன் பண்ணி இப்ப 6 பேர் சீட் வேக்கண்ட் ஆயிருக்கு. இப்ப இன்னும் மேலும் சில சீட்ஸ் குறையுமா? அப்புறம் இப்படி பை எலெக்ஷன்லாம் வந்து ஜெயிச்சிருவாரா இவர் விஜய்? உங்க பார்வை என்ன சார்? கொஞ்சம் இல்ல, பை எலெக்ஷன்ல ஜெயிப்பாரா இல்லையான்றதுக்கெல்லாம் இப்ப போக வேண்டாம். பட் இனிமே ரெசிக்னேஷன் வருமானது கொஞ்சம் யோசிக்கணும். ஏன்னா இதான் சொல்றேனே, ஒரு இந்த இதுல பண்ற மாதிரி அப்படியே சில செய்திகள் அது என்ன சொல்றது, அது இன்ட்ரஸ்டட் லீக்கா அந்த மாதிரி வரும். இப்ப வந்தவங்களுக்கே வந்து ரிசைன் பண்ணவங்களுக்கே சீட்டு கொடுக்க முடியாதுன்ற மாதிரி ஒரு நிலைமைன்னு ஒரு டாக் போய் நிக்குது. அது யார் அந்த மாதிரி கிளப்பி விட்டாங்கன்னு தெரியல. மத்தவங்க எல்லாம் யோசிக்கதான் செய்வாங்க. நம்ம வாட்டுக்கு வந்துட்டு நாளைக்கு சீட்டு கொடுக்க மாட்டான்னு சொல்லிட்டா என்ன பண்றது, அதனால ரிசைன் பண்ண வேணாம் அப்படின்னு கூட யோசிக்கலாம் இல்லையா. ஃபர்ஸ்ட் இந்த பேட்ச் போட்டோம், அடுத்த பேட்ச்ல நம்ம பாத்துக்கலாம் அப்படின்னா அதுவும் கரெக்ட் தான். பட் ஏடிஎம்கே வந்து கரஞ்சின் தான் இருக்கு இல்லையா, அது வந்து டவுட் இல்லைன்னு நினைக்கிறேன் இல்லையா. இட் இஸ் கரைஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லலாம். இந்த நீட் கொஸ்டின்ஸ்லாம் போயிட்டு நீங்க ஒரு வீடியோ போட்டிருந்தீங்க இந்த மாதிரி நீட்டுக்கு பத்தி இது பண்ணணும் அப்படின்ட்டு. பட் வை கான்ட் த ஸ்கூல்ஸோ சரி கவர்மெண்ட்டோ வை கான்ட் ஹேவ் சம் நீட் மாடல் எக்ஸாம்ஸ் அட்லீஸ்ட் ஒரு 6 months பிஃபோர், 1 year பிஃபோர், அட்லீஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து சார் இது மாடல் எக்ஸாம் ஆர் நோ, ஸ்கூல்லே பண்ணலாமே இந்த மாதிரி. நோ 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 முதல்ல இந்த மாடல் எக்ஸாம் அப்படின்ற கான்செப்டுக்கு நீங்க போகாதீங்க. அது கிடையாது இங்க இஷ்யூ. இங்க தேவையில்லாம நீங்க வந்து ஸ்டூடெண்ட்ஸ மர்சல் காமிக்க வச்சுக்கிறீங்க. ஐயோ நீட்டோ, ஐயோ அதெல்லாம் நம்மளால எழுத முடியாது. ஏங்க பீகார்ல இருக்கவங்க அந்த நீங்க சொல்றீங்கல்ல அந்த என்னது பானிபூரி சமோசா அப்படின்னு, அந்த பசங்க எல்லாம் தைரியமா போய் எழுதிட்டு வருது. எங்க பசங்க என்ன எழுத மாட்டாங்களா? எங்க பசங்க எழுதி ஃபர்ஸ்ட் மார்க் எல்லாம் வாங்கிக்கிறாங்க. சும்மா நீங்க பாட்டுக்கு என்ன மர்சல் காமிச்சிருக்கீங்க, என் பையன் எழுத மாட்டான் ஐயோ இங்கெல்லாம் நீங்க திணிக்கிறீங்க அப்படின்னு நீங்க தான் மர்சல் காமிச்சு வச்சிருக்கீங்க. எங்க பசங்க உங்க ஊர்ல இருக்க எம்கேட் எழுத சொன்னாலுமே எழுதுவாங்க. என்ன நினைச்சுருக்கீங்க? இல்ல அது ஒண்ணு இருக்கு. இப்ப என்ன நான் மெயின் பாக்குறேன்னா, நான் வந்து படிச்ச ஸ்கூல் பிஎஸ்பிபின்னு ஃபேமஸ் ஸ்கூல் இன் மெட்ராஸ். சின்ன வயசுல நான் பார்த்துருக்கேன். எங்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ 6th 7th 8th வந்து எவ்ரி இயர் நாங்கள் வந்து யூஎன் எக்ஸாம் எழுதுவோம். கம்பல்சரி ஆக்கிடுவாங்க, நீங்க எழுதி ஆகணும் எவ்ரி இயர். அதே மாதிரி அவுட் ரைட் டேலண்ட் டெஸ்ட் எழுதணும், ஹிஸ்ட்ரி எழுதணும், இல்லை ஜாகிரபி டெஸ்ட், டேலண்ட் டெஸ்ட் கம்பல்சரியாக எழுத விட்டுருவாங்க. அட்லீஸ்ட் யூஎன் டெஸ்ட் வாஸ் கம்பல்சரி இஃப் ஐ ரிமெம்பர் ரைட், எவ்ரி இயர் எழுதி ஆகணும். ஸோ யூ கெட் நாலேஜ் அபவுட் தி யூஎன் அப்படின்னு மாத்திரம் இல்லாமல் இப்போ நான் யோசிச்சு பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுதுன்னா, இப்போ இந்த மாதிரி எக்ஸாம்லாம் எழுத விட்டதுனால அந்த எக்ஸாம் ஃபியர் இல்லாமல் போயிடுச்சு. இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஸ்டேட் போர்ட்லேயும் சரி, அதில் என்ன பண்ணிருக்காங்கன்னா ஒன்லி 10th தான் எக்ஸாமு, 11th 12th தான் எக்ஸாம் வச்சா மக்களுக்கு வந்து எக்ஸாம்ன்றதே வந்து ஒரு ஃபியர் சைக்காசிஸை கிரியேட் பண்ணி விட்டாங்களோ என்ன தோணுது. அதுதான் சார் நான் சொல்றேன், இது அரசியல்வாதிகள் பண்ற வேலை சார். இது எக்ஸாம் இதுல இது பாருங்க, இப்ப விடுங்க 10th எக்ஸாம், அப்ப அது மாதிரிதான் ஐயோ பப்ளிக் எக்ஸாம்னு ஒரு மெர்சல் காமிப்பாங்க பாருங்க. அப்கோர்ஸ் நான் கிராமத்துல இருந்தோம் அப்படின்றதுனால அவ்வளவு பெருசா ஒண்ணும் கிடையாது. என்ன 2-3 டீச்சர், எங்க கிளாஸ் டீச்சர் அதெல்லாம் சொல்ல மாட்டாரு. ஏன்னா அவருக்கு நல்லா தெரியும் இந்த பயலுக்கு வந்து இது வந்து அமெரிக்கன் எக்ஸாம் சொன்னாலும் இவங்க அதை பத்தி கவலையே பட மாட்டாங்க, டோன்ட் கேர் பாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சில பேர் தான் ஐயோ இது பப்ளிக் அப்படின்னு வானுங்க.
ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். ஏய் என்ன பப்ளிக் எக்ஸாம்னா என்ன கொஸ்டின் பேப்பர் வேற புத்தகத்துல இருந்தா வரப்போகுது, நம்ம பட்ச அந்த புத்தகத்துல இருந்தானே வரப்போகுது, தெரிஞ்சா எழுத போறோம், தெரியலன்னா பேப்பரை மச்சு குத்துட்டு வரப்போறோம். இது நீ எந்த புத்தகத்துல இருந்து கேள்வி கேட்டாலும் எனக்கு இவ்வளவுதான் பாலிசி, அப்புறம் இதை போயிட்டு என்ன மறுசல் காமிச்சுக்கிறீங்களா அப்படின்னு. அவ்வளவுதான் சார். பப்ளிக் எக்ஸாமா இருந்தானா ஸ்கூல் எக்ஸாமா இருந்தானா சார் எல்லாம் ஒண்ணு தானே சார். பப்ளிக் எக்ஸாமுக்கு வந்து நீங்க என்ன வேற ஸ்டேட்ல இந்த சிலபஸ்ல என்ன கேள்வி கேட்க போறீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்லைல்ல. அப்புறம் ஏன் சார் இந்த மாதிரி முதல்ல இந்த பப்ளிக் எக்ஸாம் மறுசல் காமிக்கிறதையும் நிறுத்துங்க சார். ஸ்கூல் எக்ஸாமுக்கும் பப்ளிக் எக்ஸாமுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. உங்க ஸ்கூல் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு சென்டரா இருந்ததுன்னு சொன்னா குவார்டர்லி எக்ஸாம் என்ன எழுதுறீங்களோ ஆஃப் இயர்லி என்ன எழுதுறீங்களோ அதே மாதிரிதான் இதுவும் எழுத போறீங்க. என்ன ஒண்ணு திடீர்னு பறக்கும் படை வருவாங்க, அப்படி செக் பண்ணுவாங்க. ஸ்கூல்ல நடக்கும்போது எச்சம் அங்கேருந்து வருவாரு, டேய் யாரா அது திரும்பி பாக்குறது அப்படிங்குவாரு. அவ்வளவுதான், வேற ஒண்ணும் கிடையாது, எந்த வித்தியாசமும் கிடையாது. சும்மா நாமளா மெர்சல் காமிக்கிறது, ஐயோ பப்ளிக் எக்ஸாம் ஆகும் அப்படின்னு, அடுத்தது எக்ஸாமே கூடாது அப்படின்றது. ஆனா இவங்க மட்டும் வந்து எம்எல்ஏ சீட்டு கொடுக்கணும்னா கூட ஒரு நேர்காணல் வச்சு தகுதி தேர்வு, இப்ப வந்து பேக்ரவுண்ட்ல அந்த ஏஜென்சி எல்லாம் வச்சு இதெல்லாம் சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஏன் கட்சிக்காரங்க இத்தனை வச்சிருந்தாங்கன்னு தெரியாதா? சரி சார், தேங்க்யூ. தேங்க்ஸ் அகைன் சார் ஃபார் யுவர் டைம். அகைன் தேங்க்யூ சாமி. தேங்க்யூ.